ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல் நிறுவனம் சென்னை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன ட்ரேடுன்னு வந்து பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அதுக்கு வந்து 6 வேகன்சி, ஃபிட்டர் 6 வேகன்சி, எலக்ட்ரீஷியன் 3 வேகன்சி, டோட்டலாக 15 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,050 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அகாடமிக்கில் வந்து என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுவோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேகன்சிலாம் வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்க ரிஜிஸ்டர்டு இமெயில் மூலயமா நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். அதே சமயத்தில் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பெல் வெப்சைட்லேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அங்கேயுமே செக் பண்ணிக்கலாம், நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா ஆகலையான்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணணும். அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .gov.in வெப்சைட்டில் போயிட்டு என்ரோல் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜபிள் பேசிஸுங்களா, அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்காமடேஷன் வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ராவலிங் அலோன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கெலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே உங்கள் அரேஞ்ச்மெண்ட்டு தான் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இதுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பீப்புள் ஓகேங்களா அப்ளை பண்ணலாம், இவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ கேண்டிடேட், அதாவது 1 ஜனவரி 2020 அன்றைக்கோ இல்லை அதற்கு பிறகோ பாஸ் பண்ண ஐடிஐ கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வாக்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், வாக்கின் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே போல் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசு சொல்லியிருக்காங்க. 1 ஜனவரி 2025 கணக்குப்படி. சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டெப் இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு நேர்முக தேர்வுக்கு வந்து போகணும் இல்லையா? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் ஒரிஜினல் கொண்டு வரணும், அப்புறம் அதோட ஃபோட்டோ காப்பியும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கான அந்த பிரிண்ட் அவுட்டு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, ஐடிஐ ஒரிஜினல் மார்க் ஷீட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது நேஷ்னல் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, ஓகேங்களா? எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபி சர்டிஃபிகேட் இருந்தாலும் இஃப் அப்ளிகேபிள், அதுக்கப்புறம் உங்கள் ஐடிஐயோட நேப்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஐடிஐயோட நேப்ஸ் என்ரோல்மெண்ட் மெயில், இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியராக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஜெராக்ஸ் காப்பியுமே மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி அவைலபிள், அதாவது என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,050 ரூபா நம்ம ஆல்ரெடி சொல்லி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் வந்து சார்ஜபிள் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பே பண்ணி கேன்டீன் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இது வந்து அட்வான்ஸ்டு ட்ரைனிங் டு அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ஷார்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன், ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 25,000 அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் இருந்தால் 26,000 ஒரு மாதத்துக்கு, செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 25,000 ஒரு மாதத்துக்கு, செகண்ட் இயருக்கு வந்து 26,000 ஒரு மாதத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டைஃபண்டுமே வந்து ஆட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அட்வான்ஸ்டு ட்ரைனிங்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே போனால் தான் இதுக்கான கைட்லைன்ஸ் வந்து அங்கே சொல்லுவாங்க. அதையுமே எங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது நார்மல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8,050 ரூபா ஒரு மாதத்துக்கு. சரிங்களா? இது வந்து நார்மல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சேலரியுமே சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேர்முக தேர்வுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வாக்கின் செலெக்ஷன் வென்யூ. ஓகேங்களா? லொக்கேஷன் வந்து பார்த்துக்குங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல் ஆர்மி ரோட், ஆப்போசிட் டு ஆர்மி பப்ளிக் ஸ்கூல், நந்தம்பாக்கம், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டு பார்த்தீங்கன்னா
22 ஜனவரி 2025 டைமிங் வந்து 9:30 காலை 9:30க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா இந்த மொபைல் நம்பருக்கு இந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டை டைம் டு டைம் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனம் சென்னை சரிங்களா இவங்க அறிவிச்சிருந்த ஐடிஐக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் என்கேஜ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். இது வந்து நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க சரிங்களா. நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஐடிஐ வந்து 2020க்கு அப்புறம் சரிங்களா 2020 2021 2023 2024 இந்த மாதிரி இந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்குற டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லொக்கேஷன் சரிங்களா சென்னையோட இந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டைரெக்டாக வந்து இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இதை பற்றின முக்கியமான விவரங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.